மாடப்புறம் கிராமத்துல கந்து வட்டிக்காரன் ஒருத்தன் இருந்தான். அவன் சரியான பேராசை பிடிச்சவன். வர்றவங்க எல்லாத்திட்டையுமே அதிக வட்டி வசூலிச்சு அவங்க கஷ்டம் எல்லாத்தையுமே பொருட்படுத்தாம ரொம்ப பேராசை பிடிச்சு நடந்துக்குவான். அங்க வர அப்பாவி மக்களை ரொம்ப ஏமாத்துவான். வாங்கம்மா வாங்க, நகையெல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்கள் நகையெல்லாம் எவ்வளோ ரூபாய்க்கு போகுதோ அவ்வளோ பணம் தான் கொடுப்பேன். ஞாபகத்தில் இருக்கட்டும், 10,000 வாங்கினீங்கன்னா மாதம் மாதம் 1000 வட்டி. வட்டி மட்டும் சரியாக கட்டலைன்னா இந்த நகையெல்லாம் நாளடைவில் நானே வச்சுக்குவேன். ஐயா, நாங்க அதெல்லாம் சரியான வட்டியை கொடுத்துருவோம்யா. இந்த நகையை வச்சுட்டு எங்களுக்கு பணத்தை கொடுங்க. எங்க குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குது. என் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வேற இருக்குது. சீக்கிரம் இதை வச்சுட்டு எவ்வளவு பணம் வருமோ அதை கொடுங்கய்யா. இந்த நகை எப்படியும் 50,000 ரூபாய்க்கு போகும்னு என் மாமியார் சொன்னாங்கய்யா. அடாடா மன்னிச்சுக்க, இந்த நகை 50,000 போகாது. இந்த நகையோட மதிப்பு வெறும் 10,000 தான். 10,000 தான் கொடுக்க முடியும். மாதம் மாதம் 1000 நீ வட்டி கொடுத்தாகணும். கொடுக்கலனா இந்த நகையை நானும் வச்சுக்குவேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் கொடுத்துட்டு போங்க, இல்லைன்னா எனக்கு எதுவும் வேண்டாம். இல்லைங்கய்யா, இந்த பணத்தை நானே வச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுது. இந்த நகையை நீங்களே வச்சிருங்கய்யா. நான் மாசம் மாசம் வந்து சரியான வட்டியை கொடுத்துட்டு போயிடுறேன். அந்த மக்கள் கஷ்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த ஆட்ட அந்த நகையை வச்சுட்டு ரொம்ப மாட்டிக்கிட்டே முழிப்பாங்க. சரிம்மா, அப்படியே வரிசையாக எல்லாரும் வந்து எல்லா நகையும் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. ஒவ்வொரு ஆளாக வாங்க. ஞாபகத்தில் இருக்கட்டும், வட்டி கொடுக்கலன்னா இந்த நகையெல்லாம் நானே வச்சுக்குவேன். இப்படி அதிக வட்டி போட்டும் அந்த நகைக்கு அவ்வளோதான் பணம் கொடுக்க முடியும்னு ரொம்ப ஏமாத்திட்டு இருந்தான். அட, இங்கே வந்தவங்களே நீ ரொம்ப வயசானவ மாதிரி தெரியறியம்மா. உனக்கு எப்படி நம்பி நான் பணம் கொடுக்கறது? நீ வட்டியை சரியாக கொடுத்துருவியா? நீ எதுக்காக பணத்தை கேட்குறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏங்கய்யா, நீங்கள் சும்மாவா பணத்தை கொடுக்குறீங்க? நான் தான் நகையை கொண்டு வந்து வைக்கிறேனே, அதுக்கு பதிலாக தானே பணத்தை கொடுக்க போகிறீங்க. இந்த நகை எவ்வளோ வரும்னு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் பணத்தை கொடுங்க. என்னோட ஹோட்டல் வைக்கணும், அதுக்காக தான் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போதைக்கு ஒரு சின்ன கடையாக வச்சா போதுங்க. அதுக்கு தான் வேணும், கொடுக்குறீங்களா? சரிம்மா, நான் பெரும்பாலும் வயசானவங்களுக்கு எந்த ஒரு கடனும் கொடுக்கறதில்ல. பாவமாக இருக்கேன்னு உனக்கு கொடுக்குறேன். உன் நகை வெறும் 10,000 தான் போகும். மாதம் மாதம் 1000 எனக்கு வட்டி வந்தாகணும், சரியா? ஐயா, அதெல்லாம் நான் சரியாக வட்டியை கொடுத்துருவேன். எனக்கு முதல்ல பணத்தை கொடுங்க. நான் ஒரு ஹோட்டலில் வச்சா தான் நான் நிம்மதியாக இருப்பேன். இப்போதைக்கு ஒரு சின்ன கடையாக போட்டுட்டு அப்புறம் அதுக்கு மேலே நான் டெவலப் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு அந்த பணத்தை கொடுங்க. அந்த பாட்டியும் அந்த கஷ்ட காலத்தில் அந்த பணத்தை வாங்கிட்டு போய் ஒரு சின்னதாக கடை போட்டாங்க. ஏன்ப்பா, இதெல்லாம் உனக்கே அடுக்குமா? இவ்வளோ நகை கொடுத்து அது வெறும் 10,000 தான் போகும்னு போய் சொல்லி அவங்கள்ட்ட ஏமாத்துறியே. 10,000 1000 வட்டி போடுற, இதெல்லாம் உனக்கே நியாயமா தெரியுதா? உன்னைய பெத்த வயிறு என்னை பத்திக்கிட்டு எரியுதுடா. ஏமா, எனக்கு எப்படி பொழைக்கணும்னு தெரியும். பேசாம உள்ள போ. இந்த விஷயத்துல நீ தலையிடாத, தயவு செஞ்சு. அந்த மாதிரி அவங்க அம்மாவை சொல்லி வாயடைச்சான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கப்ப அங்க ஒருத்தப்ப நடந்து வந்துட்டு இருந்தான். இப்படிலாம் ஏமாத்தி பொழைச்சாதான் நம்ம வாழ்க்கையில பொழைக்க முடியும். உன்னைய மாதிரி இருந்தா அப்படியே இருக்க வேண்டியதாமா. யாப்பா, யாருப்பா நீயே? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, என்ன பையோட வந்திருக்கிற? உன்னைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே கிடையாதே. என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கிற? ஐயா, என் மனைவி ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறா. இதுல 1,00,000 வரைக்கும் இருக்கும் நகை. அந்த நகையை வச்சுவிட்டு எனக்கு 1,00,000 பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் பேசாம போய்கிட்டே இருப்பேன். இதை நான் விற்கிற ஐடியால தான் இருக்கேன். தயவு செஞ்சு இந்த நகையை வித்துட்டு எனக்கு பணத்தை கொடுங்கய்யா. என் மனைவி மருத்துவ செலவுக்கு தேவைப்படுது. இங்கே பாடுறா, இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காத. இவனை பார்த்தா நல்லவே மாதிரியே தெரில, சரியான திருட்டு பையன் மாதிரி தெரிகிறான். தயவு செஞ்சு அந்த நகையை வாங்காத, பேசாட்டு உள்ளவா. நீ பண்ண மொல்ல மாதிரித்தனமே போதுண்டா. இன்னும் மொல்ல மாதிரித்தனம் பண்ணுன்னு நினைக்காத. ஏம்மா, பேசாமல் இருமா, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். அப்படியா? 1,00,000 நகை இருக்குதா? சரி, கொண்டா பார்ப்போம். எனக்கு என்னமோ இந்த நகையெல்லாம் பார்த்தா 1,00,000 இருக்கிற மாதிரி தெரியலையே. சரி, முதல்ல கொடு பார்ப்போம். அவர் அந்த நகையை பார்த்துட்டு 1,00,000 இருக்கிற நகையை வேணும்னே குறைச்சி சொன்னாரு. பாத்தீங்களா ஐயா, எவ்வளோக்கு நகை இருக்குது? கண்டிப்பா இது 1,00,000 பக்கத்து இருக்கும்ல. ஏப்பா, உனக்கே மனசாட்சி இருக்குதா? இந்த நகை பூரா 35,000 தான் போகும். நீ சேர்த்து கேட்குறதுனால வேணா 40,000 கொடுக்குறேன். அதுக்கு மேலெல்லாம் என்னால் கொடுக்க முடியாதுப்பா. வேணா வேற ஆளை போய் பாரு. இல்லைங்கய்யா, எனக்கு 40,000 இந்த நகையை கொடுத்துருங்க. இந்த நகையை வச்சுட்டு நீங்கள் எப்படியாவது எனக்கு பணத்தை சீக்கிரம் கொடுங்க. எனக்கு நேரம் இல்லை. சீக்கிரம் போய் என் மனைவியை நான் காப்பாற்றியே ஆகணும். சீக்கிரம் கொடுங்க. அந்த வட்டிக்காரனும் அந்த நகைக்கு பணத்தை கொடுத்து அனுப்பிச்சாரு. பாத்தியாமா எப்படி சம்பாரிச்சேன்னு? சம்பாத்தியம்னா இப்படி இருக்கணும். உன்னைய மாதிரியா லூசு பொழைப்பு என்னாலெல்லாம் பொழைக்க முடியாது. அதுக்கு அடுத்த நாளே அந்த பாட்டியோட கடையில போய் நின்று வட்டியை கேட்டுக்கிட்டு இருந்தான். ஏமா, பணம் வாங்கிட்டு போய் 2 நாள் ஆச்சு, இன்னும் வட்டியை காணா. வட்டியை கொடு. ஒரு நாள் வட்டி 2,000 சொல்லியிருக்கிறேன்ல, அதனால ஒரு நாளைக்கு 2,000 வட்டி எடுத்து வையே.
அட கடவுளே, என்னது இது? ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வட்டியா? ஏன்பா உனக்கே அது அடுக்குமா? மாசம் மாசம் 1000 ரூபாய் தான்ப்பா வட்டி சொன்னேன். ஞாபகப்படுத்தி பாரு கொஞ்சம். ஒரு நாளைக்கு 2000 ரூபானா எப்படி என்னால கொடுக்க முடியும்? என் கடையில வரதே 100 200, அதையும் உன்கிட்ட கொடுத்துட்டு நான் என்னப்பா பண்ண முடியும்? தயவு செஞ்சு இப்படிலாம் சொல்லி பொய் சொல்லாத. மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல உனக்கும். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வட்டி வாங்கினா எவ்வளவு ஆச்சு மாசத்துக்கு சொல்லு? நீ இப்படிலாம் பொய் சொல்லாதப்பா. நானே ரொம்ப கஷ்டப்படுறவ. உன்னோட வட்டி 1000 ரூபாய் வேணா வாங்கிட்டு போ. அடுத்த மாசம் வந்து 1000 ரூபாய் வாங்கிக்க. என்னால ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்லாம் கொடுக்க முடியாது. நான் பேசுனதும் அப்படி கிடையாது. இங்க பாருமா, நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் வட்டியே எனக்கு கரெக்டா வைக்கணும்னு. நான் சொன்னது தினமும் 2000 ரூபாய். நீ என்னமோ மாசத்துக்கு 1000 ரூபாங்கிற. அப்படிலாம் நான் சொல்லவே கிடையாது. தினமும் 2000 ரூபாய் வாங்குறது தான் சொன்னேன். சரி இப்போ என்ன, உங்ககிட்ட வட்டி இல்லையா? உங்ககிட்ட இருக்கிற சாப்பாட்டுலாம் நானே சாப்பிட்டு போறேன். சாப்பாடை எடுத்து வை முத. அங்க வந்த அந்த வட்டிக்காரன் அங்க இருந்த சாப்பாடு எல்லாத்தையும் மொத்தமா சாப்பிட்டுட்டு போயிட்டான். அந்த பாட்டிக்கு ரொம்ப நஷ்டமாயிருச்சு. ரொம்ப வருத்தத்திலயும் உட்காந்துருந்தாங்க. இப்படி அந்த பாட்டிட்ட ஒண்ணு பேசின விதமும் அவன் வாங்கின விதமும் வேற மாதிரி இருந்தது. இப்படி ஏழை மக்களோட வயித்துல அடிச்சுதான் அவன் பொழைச்சிக்கிட்டு இருந்தான். அட பாவி, என் கடையவே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போயிட்டானே. தினமும் 2000 ரூபாய் நான் எப்படி கொடுக்க முடியும்னு எனக்கே தெரில. அந்த நகையெல்லாம் வேற நான் எப்படி மீட்க போறேன்னு தெரில. இப்படி வந்து இவன்ட்ட மாட்டிக்கிட்டேன் நான். கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையாப்பா? அந்த பாட்டி ரொம்ப மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவன் அழியிற நாளும் வந்தது. ஏய், இங்க நீ தானே அந்த கந்து வட்டிக்காரே? உன்னை அரெஸ்ட் பண்ணதான் வந்திருக்கிறேன். இங்க ஒரு திருடன் நகையெல்லாம் கொண்டு வந்து வித்திருக்கிறான். அதுவும் இது எல்லாமே திருட்டு நகை. உன்கிட்ட தான் கொண்டு வந்து வித்திருக்கிறான். ஓஹோ, திருட்டு நகையெல்லாம் வாங்குற வேலை பார்க்குறியா? தள்ளு, உன்னோட வீட்டில் எல்லாத்தையும் நான் செக் பண்ணணும். என்னங்கய்யா சொல்றீங்க? எப்படி? நான் அந்த பழக்கம்லாம் என்கிட்ட கிடையாது. என்கிட்ட எல்லாமே நேர்மையான முறையில் தான் நான் வாங்கி வச்சிருக்கிறேன். எந்த திருட்டு நகையெல்லாம் கிடையாது. தயவு செஞ்சு என் வீட்டெல்லாம் செக் பண்ணாதீங்க. அவன் எவ்வளோ சொல்லி கேட்காம போலீஸ் அவன் வீட்டில் இருந்த நகையெல்லாம் எடுத்தாங்க. இந்த செய்தியெல்லாம் கேட்டு அந்த மக்கள் அந்த இடத்துக்கு வந்தாங்க. என்ன எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த கந்து வட்டிக்காரன் வீட்டில் அவ்வளோ நகை பறிமுதல் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே திருட்டு நகையாவில் இருக்குது. உங்க நகை எதுவும் இவங்கிட்ட மாட்டி இருந்துச்சுன்னா என்கிட்ட நிச்சயம் வந்து சொல்லுங்க. கண்டிப்பா உங்க நகையெல்லாம் நான் மீட்டு தர தயாரா இருக்கிறேன். அங்க இருக்க மக்கள் எல்லாரும் பயந்துட்டு சொல்லாம இருந்தாங்க. ஆனா அந்த பாட்டி மட்டும் துணிச்சலா அந்த சொல்ல வந்தாங்க. ஆமாங்கய்யா, எங்க நகையை பிறந்த படுபாவிதான் வாங்கி வச்சான். நகையை வாங்கி வச்சுட்டு வட்டி மாசம் 1000 கொடுத்தா போதும்னு சொன்னான். ஆனா தினமும் 2000 ரூபாய் வசூலிக்கிறான். அவ்வளோ பணத்துக்கு நாங்க எங்கயா போறது? ஏண்டா திருட்டு பையலே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எல்லாத்தையும் போட்டு இப்படி துன்புறுத்திருப்ப? யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் உன் மேல நடவடிக்கை எடுத்திருப்பேன். யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல பார்த்தியா? இந்த பாட்டி மட்டும் துணிச்சலா சொல்லினா இந்த விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? கந்து வெட்டியா? ஒரு கந்து வெட்டி வா, உன்னை லாடம் கட்டுறேன். ஐயோ, அந்த பொம்பளை போய் சொல்லுது. என்னைய விட்டுருங்க, என்னைய கூட்டிட்டு போய் அடிக்காதீங்க. என் உடம்பு அடியெல்லாம் தாங்காது சார். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நீங்க வச்ச நகையெல்லாம் உங்ககிட்ட வந்து சேரும். யார் இனிமேல் பயப்பட வேணாம். எதா இருந்தாலும் தைரியமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும், சரியா? அங்க வந்த போலீஸ்காரர் எல்லாரோட நகையும் மீட்டு கொடுத்தாரு. என்னைக்குமே நியாயம் தான் ஜெயிக்கும். அநியாயம் ரொம்ப நாளைக்கு வாழாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.